கோலோன் ஹைட்ரோதெரபி உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நச்சுத்தன்மையை நீக்கவும் செய்கிறது. உடலின் வளர்சிதை மாற்றம் நிகழும்போது ஏற்படும் கழிவுகள் உடலிலேயே தங்கிவிட்டால் அது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் என்பதால் அந்த கழிவுகள் தங்கியுள்ள பெருங்குடல் பகுதியை நாம் எப்போதும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருங்குடலானது உணவு செரிமான மண்டலத்தின் ஒரு பகுதியாகும். நாம் உண்ணும் உணவானது வயிற்றில் ஜீரணம் செய்யப்பட்டு அங்கிருந்து சிறுகுடலுக்கு செல்கிறது. அங்கிருந்து பெருங்குடல் பகுதிக்கு அது செல்லும்போது அதில் உள்ள நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அங்கு உறிஞ்சப்படுகின்றன. இதன் பிறகு துகள்களாக சிதைக்கப்படும் உணவு கழிவுகளை உடலில் இருந்து வெளியேற்றுகிறது. பெருங்குடலை சுத்தம் செய்ய உதவும் தெரப்பிகளில் ஒன்றுதான் கோலோன் ஹைட்ரோதெரபி. அது பற்றி பார்ப்போம். கோலோன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னா என்னன்னா, கோலோன் பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைனை நம்ம ஹைட்ரோதெரப்பி வாட்டர் மூலமா ட்ரீட் பண்ணுறது கோலோன் ஹைட்ரோதெரப்பி. கோலோன் ஹைட்ரோதெரப்பி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டியூப் நம்ம ஆனஸ் வழியாக இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு வாட்டர் உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு வெளியே ஃப்ளஷ் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்லெட் இருக்கும், அவுட்லெட்டும் இருக்கும். ஸோ உள்ளே போய் நம்ம பெருங்குடல் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணி நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு வரும். கோலோன் ஹைட்ரோதெரப்பி நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க பாதி பிரச்சனைகள் காரணம் கழிவுகள் தேக்கம் தான். ஸோ நம்ம கழிவுகள் ரொம்ப ஓவராக டாக்ஸிக் நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஸ்டாக் ஆக தான் நமக்கு டிசீஸ் அரைஸ் ஆகும். ஸோ இந்த கழிவுகள் ரொம்ப நாள் தேங்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை அதிகரிக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகரித்தாலே நமக்கு கேன்சர் செல்ஸ் டெவலப் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேன்சர் செல்ஸ் டெவலப் ஆக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பின்னாடி கேன்சர் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கோலோன் ஹைட்ரோதெரப்பி பண்ணுறது மூலயமா நம்ம டாக்ஸின்ஸ், அதாவது பெருங்குடலில் இருக்க கழிவுகளை சுத்தமாக க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த செல் ரெஜுவினேட் ஆகும், செல் டேமேஜ் ஆகாது. ஸோ இது என்னென்ன கண்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல். ஸோ அந்த கண்டிஷனுக்கு நம்ம கோலோன் ஹைட்ரோதெரப்பி சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அது நம்ம தேங்கி இருக்க கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அதாவது சாப்பிட்ட உடனே நமக்கு அந்த டாய்லெட் போகிற ஏர்ஜ் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது, அந்த கட் ரிலேட்டட் இஷ்யூஸ், அது எல்லாமே நம்ம கோலோன் ஹைட்ரோதெரப்பியில் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது போக பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி. ஸோ நமக்கு இந்த ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆகாது, வெயிட் ஜாஸ்தி ஆக என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, டாய்லெட் போகிற இஷ்யூஸ் எல்லாமே டெவலப் ஆகும். ஸோ அந்த நம்ம கிளென்ஸ் பண்ணும் போது நமக்கு அந்த மெட்டபாலிசம், லிவர் மெட்டபாலிசத்தை கூட இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த க்ளீன் பண்ண என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க ஓவரால் மெட்டபாலிசம் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைல்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த கான்ஸ்டிபேஷனாலே நமக்கு பைல்ஸ் டெவலப் ஆகலாம். ஸோ அதையும் நம்ம க்யூர் பண்ணுறது நம்ம கோலோன் ஹைட்ரோதெரப்பி மூலயமா நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். மலச்சிக்கல், வீக்கம் மற்றும் வாயு கோளாறு, அஜீரணம், எரிச்சல் கொண்ட குடல், துர்நாற்றம், நாக்கின் மேல் வெள்ளை படிவம், சோம்பல், எடை இழப்பு, அலர்ஜி, தோல்வியாதி, கீல்வாதம், தூக்கமின்மை, தலைவலி, ஆரோக்கியம் மற்றும் உயிர் சக்தியை மேம்படுத்தவும் கோலோன் ஹைட்ரோதெரப்பி உதவுகிறது.